உடல் சூட்டை குறைக்கிற உணவுகள் பட்டியல்ல கம்புக்கு தான் முதலிடம். கம்பை பதமா ஊற வச்சு உலக்கையால கம்பை குத்தி எங்க பாட்டி கம்மஞ்சோறு செஞ்சு கொடுத்தா அவ்வளவு அருமையா இருக்கும். சைவம் அசைவன்னு எந்த வகையான குழம்பு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் இது சிறந்த ஆகாரம். கம்மஞ்சோறு செய்யறதுக்காக நாங்க சுமாரா 2 படி கம்பை பயன்படுத்திக்கிட்டோம். இப்ப கம்மஞ்சோறு ஆக்கிறதுக்காக சுமாரா 3 லிட்டர் தண்ணியை பானையில உலக்காய வச்சிடலாம். இப்ப நம்ம பானையில வச்ச தண்ணி உலக்காயறதுக்குள்ள கம்பை சுத்தம் பண்ணி உலக்கையால கம்பை குத்தி எடுத்துக்க போறோம். எங்க தோட்டத்திலிருந்து அறுவடை செஞ்ச இந்த கம்புல உமியும் கலந்துருக்கும். அதை இப்ப சுத்தமா நிமிட்டி எடுத்துக்கலாம். சுத்தம் பண்ண கம்பை புடைச்சி எடுத்து தண்ணி ஊத்தி இப்ப ஊற வச்சிடலாம். சரியா கம்பு அரை மணி நேரம் ஊறினதும் இப்ப அரிக்க ஆரம்பிச்சிடலாம். கம்பை இந்த மாதிரி நல்லா அரிச்சா மட்டும்தான் கம்புல இருக்க கல்லு மண் எல்லாத்தையும் தனியா பிரிச்சு எடுக்க முடியும். இப்ப அரிச்சு எடுத்த கம்பை உரல்ல போட்டு உலக்கையால குத்த ஆரம்பிச்சிடலாம். உலக்கையால குத்த குத்த கம்பு இப்ப நல்லா உடைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம எடுத்த 2 படி கம்பவும் நல்லா குத்தி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம அடுப்புல வச்சிருந்த உலையும் இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதிலிருந்து சுடுதண்ணிய தேவைன்றப்ப சேர்த்துக்கிறதுக்காக தனியா எடுத்து வச்சிடலாம். நம்ம குத்தி எடுத்து வச்சிருந்த கம்பை இப்ப உலையில சேர்த்துக்கலாம். கம்பை உலையில சேர்த்த உடனே கம்பு எல்லாம் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது கட்டி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த கம்மஞ்சோரை தினசரி உணவா சாப்பிட்டுக்கிட்டு வந்தா சக்கரை நோய் வராம இருக்க இந்த கம்மஞ்சோறு உதவியா இருக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்காகவும் இந்த கம்மஞ்சோறு உதவியா இருக்கும். கம்பு அரை மணி நேரம் நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் இப்ப கம்பு பதமா வெந்துருச்சு. கம்மஞ்சோறும் இப்ப தயாராயிடுச்சு. ஒருவேளை கம்மஞ்சோறு இறுக்கமா இல்லாம நீர் கோர்த்த பதமா இருந்ததுன்னா பானையை இந்த மாதிரி சாய்ச்சி வச்சு மூடி வச்சோம்னா தண்ணி வடிஞ்சு கம்மஞ்சோறு நல்லா பதமா இருக்கும். இந்த கம்மஞ்சோரை கரைச்சி கூழாவும் குடிக்கலாம். காலை உணவு வேளைகள்ல இந்த கம்மங்கூழை தான் நாங்க கரைச்சி குடிப்போம். எங்க பாட்டி செஞ்ச இந்த கம்மஞ்சோத்து கூட கருவாட்டு குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு அருமையா இருந்தது.